இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து தென்கொரியா வந்த ஜெஜு ஏர் பயணிகள் விமானம் ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய போது பெரும் விபத்தில் சிக்கியது. விமானத்தில் இருந்த 181 பேரில் 179 பேர் இறந்தனர். 25 வயது மற்றும் 32 வயதுள்ள 2 விமான பணிப்பெண்கள் மட்டும் அதிர்ஷ்டவசமாக படுகாயங்களுடன் பிழைத்தனர். என்ன நடந்தது, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என அந்த பணிப்பெண்கள் கேட்டுள்ளனர். அவர்கள் சுயநினைவை இழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு சுயநினைவு திரும்பும் போது விபத்து குறித்த பல தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான விபத்து குறித்த உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங்மாக் உத்தரவிட்டார். விமானம் தரையிறங்கும் போது விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமானிக்கு பறவை தாக்குதல் சிக்னல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு விமானி மேடே என அறிவித்து விமானத்தை தரையிறக்கினார். அப்போது விமானம் ஏர்போர்ட் கான்கிரீட் வேலி மீது மோதி தீப்பிடித்தது. விமான பயணத்தில் மேடே என்பது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையை குறிக்க பயன்படுத்தப்படும் சர்வதேச சிக்னல். இது மிகவும் ஆபத்து நிறைந்த சமிக்ஞை. உடனடி உதவி முன்னுரிமை கொடுத்து விமானத்தை இயக்கும் போது விமானிகள் இதை பயன்படுத்துவர். விமானத்தின் டேட்டா ரெக்கார்டர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆகிய 2 கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தென்கொரியாவின் போக்குவரத்து துணை அமைச்சர் ஜூ ஜாங்வான் கூறியுள்ளார். பறவைகள் விமானத்தை தாக்கும் சாத்தியம் இருந்ததா, பாதகமான வானிலை இருந்ததா என்பவை குறித்தும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர்.